பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யோபுல 8:8. யோபு 8வது அதிகாரத்தில் 8 படிக்கலாம். ஆகையால் முன்னோர்கள் தலைமுறைகள் விசாரித்து பாருங்கள், முன்னோர்கள் செய்திகளை பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முன்னோர்கள் தலைமுறையை விசாரித்து பாருங்கள், முன்னோர்கள் செய்திகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நாட்கள் அநேக காரியம், அநேக முன்னோர்கள் பற்றி இங்கே சொல்லப்படும் தலைமுறைகள் அப்படின்னு. ஆகையால் தலைமுறைகள் விசாரித்து பாருங்கள். தலைமுறைன்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாம், ஈசாக், ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறோம். அங்கே பார்க்குறோம் ஆதாமுக்கு அடுத்தது அவங்களோட பிள்ளைங்கள் அவங்களோட பிள்ளைங்களை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நோவாக்கு அடுத்தது ஆபிரகாம். இவங்க எல்லாத்தையும் தலைமுறைகளை பார்த்தோன்னு சொல்லி பார்த்தா எவ்வளோ கர்த்தருக்காக வைராகியமாக வாழ்ந்தார்கள், கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக வாழ்ந்தாங்க. நோவாவை பார்த்தோம்னா உத்தமமும் உண்மையும் உள்ளவராக இருந்தார், கர்த்தரை கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆபிரகாமும் அதுக்கு அடுத்தது பார்த்தா அதுக்கு கீழே ஆபிரகாமும் அதே எப்படி நடத்தார். அதுக்கு அடுத்தது ஈசாக்கும் அதே போல் நடந்தார். ஈசாக்கு அடுத்தது யாக்கோப்பு, அவரும் அதே போல் கீழ்ப்படிந்து நடந்தார். அதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் முன்னோர்கள் தலைமுறையில் விசாரித்து பாருங்கள். அவர்களெல்லாம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் கை கொண்டு நடந்ததுனால தான் இந்த உலகம் இன்னும் கர்த்தருக்காக பிரகாசித்து கொண்டு இருக்குது. இன்னும் அநேக மக்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கா அவங்களோட கிருபையினால் இன்னும் பிழைத்து கொண்டு வராங்க. இன்னும் ஆண்டவர் அநேக காரியத்தை அவர் அவங்களுக்கு செய்தார், வாக்குத்தத்தம் தந்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் நம்ம அந்த நாட்கள் நம்ம பிழைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதுக்கு கிருபானை சொல்லப்படுது, முன்னோர்கள் செய்திகளை பாருங்கள் அப்படின்னு செய்தின்னு சொல்லி பார்த்தா அங்கே எங்கே பார்க்குறோம், ஏசாயாவை பார்க்குறோம். ஏசாயா எப்படி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மகனாக இருந்தார். அந்த தீர்க்கதரிசியான இருந்த அந்த மகனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒரு எசேக்கியாளுங்கிற ஒரு மகனுக்கு ஒரு வியாதியாக இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. அதே போல் அந்த தீர்க்கதரிசியாக அநேக வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்லப்பட்டிருக்குது, நீ என்ன பண்ண, காட்டில் புஷ்பத்தை பார்க்கலும் நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ தண்ணீரின் கடந்தாலும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அது உண்மையில புறகலாது. அதான் செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. முன்னோர்கள் செய்திகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன சொல்ல போகிற, உன்னை என்ன நான் எப்படி பண்ணுவேன், உன்னை இப்போ என்ன பண்ணுவேன், உன்னை பீலா என்று கூப்பிடுகிறேன், உன்னை எப்சிபா என்று கூப்பிடுகிறேன். இதெல்லாம் என்ன பண்ண ஒரு செய்தி, ஒரு கர்த்தர் அவர் என்ன பண்ண தேவனிடத்துலேருந்து அவர் பெற்றுக்கொண்டு அவர் அந்த தரிசனத்தை என்ன பண்ண ஒரு செய்தியாக, ஒரு லெட்டராக, ஒரு வசனமாக என்ன பண்ணப்பட்டு நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு அந்த வசனம் வந்தது, அவங்களுக்கு தேவனோடு உறவாடினாங்க, தேவனிடத்துல ஜெபித்தார்கள், அப்பொழுது அவங்களோடு பேசினாங்க, அப்பொழுது அவங்க எழுதினாங்க. அந்த செய்தி நம்ம கேட்டு என்ன பண்ணுறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம். அவங்க சொன்னாங்க, தேவன் சொன்னார், நீ என் மகனே ஏசாயா இது மாதிரிலாம் சொல்லு, தீர்க்கதரிசியாக எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண அது அறிக்கப்பட்டது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நாள் வாசிக்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணுவாங்களா, ஆகையால் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைமுறையை விசாரித்து பாருங்கள், முன்னோர்கள் செய்திகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னோர்கள் எவ்வளோ அற்புதமான அவங்க கர்த்தருக்காக வைராகியமாக வாழ்ந்தார்கள். இதே போல் நம்மளும் வைராகியமாக வாழும்போது அங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு அங்கே ஆதாம் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அவங்க நோவாவை தெரிந்து கொண்டாங்க. நோவாவுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, நோவாவை தெரிந்து கொண்டாங்க, ஆபிரகாமை தெரிந்து கொண்டாங்க, ஈசாக்கை யாக்கோப்பை தெரிந்து கொண்டார்கள். அதான் தலைமுறை தோறும் விசாரித்து பாருங்கள். அவங்க எவ்வளோ வல்லமையாக கர்த்தருக்காக உண்மையாக இருந்தாங்க, வைராக்கியமாக எப்படி வாழ்ந்தாங்க, தேவனுக்காக எப்படி ஆலயத்தை கட்டினாங்க, எப்படி அவங்க பொறுத்தலை செய்தாங்க, ஆண்டவர் அவங்களோட எப்படி பேசுனாங்க. அந்த தலைமுறையை பாருங்கள், செய்தி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா நம்ம பார்க்குறோம், ஏசாயாவை பார்க்குறோம். ஏசாயா நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அந்த ஏசாயா 66 புக்கும் அந்த புக்கில் எழுதிப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமான கொடுத்துருக்கார். நம்மளுக்கு என்ன பண்ண, நம்மளை தேற்றக்கூடிய கூட வர்த்திருக்கிறார். வரும் காலத்தை கூட அதில் எழுதிப்பட்டிருக்கார். யார் வரும் காலம், யார், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறார், அவர் இந்த உலகத்துக்கு மறிக்க போகிறார், அவரை உயிர் தெழ போகிறார், அவரே என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் அதில் தான் எழுதப்பட்டிருக்குது. 53வது அதிகாரத்தில் 3 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல தான் செய்திகள் முன்னோர்கள் எழுதி செய்தி
அந்த செய்தியில் நம்ம படிக்கணும், காசிக்கணும், கேட்கணும். இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுனாங்க, அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்குது. இந்த நாள் அவங்களோட தயவு தான் நம்மளுக்கு இருக்கு. அந்த முன்வேறுபட்ட அந்த விசாரித்து அது நம்ம பெற்றுக்கொள்ளணும். விசாரித்து நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளணும். அவர் செய்திகளை கேட்டு நம்ம சுகமடையணும். அவர் செய்தியை கேட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும். அதான் சொல்லப்படி செய்தியை கேளுங்கள், பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசத்தில் வளருங்க. அதை விசாரித்து பார்த்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த கேட்குற சகோதரிகளே, நீங்களும் இந்த தலைமுறையை விசாரித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த செய்தியை படிங்க, வசனத்தை படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல் வழியை காட்டுவார். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு சகோதரிகளே, யோபு 8வது அதிகாரத்தில் 8 இந்த வசனத்தை கேட்குற நீங்களும் ஒவ்வொருவங்களும் இயேசு கிறிஸ்துக்காக வைராகமாக வாழும்போது உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you everyone. Praise the Lord.